எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் மாமா? நம்ம மூணார் ஜாலியா மூணார் போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு கிளைமேட் தானே சொல்லுவீங்க? கிளைமேட் சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க, நான் திருப்பி காட்டுறேன். செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா சூப்பரா இருக்குங்க. ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். எங்க மிஸ்டர் சின்ன திரை முடிஞ்சிருச்சு. அந்த டீம் வந்துட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கு. பின்னாடி என்னோட பொண்ணு சின்ன மருமகள் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக நாங்க மூணார் வந்திருக்கோம். இருங்க, அங்க போயிட்டு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். सारे मूड बनाए रजनी रजनी ரோலர் கோஸ்டரோடைய லைன். எங்க அப்பா போக ஃப்ரெண்ட் அவர் எப்படி கதறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ கால் மூடிக்கணுமா? ஒன் டூ த்ரீ வட்டா மொமெண்ட். ஐயோ பயமா இருக்கு சொன்னா அவங்க எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஃப்ரெண்ட்? பயமுறுத்தி கொள்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். அங்க இருந்து போகுது பாருங்க. ஆனா இங்க ஸ்டெக் ஆகி நின்றாங்கல்ல. மணி கரெக்டாக 12:25 ஆகுது. நாங்க இவங்க தூக்கம் வரலன்ட்டு காட்டுக்குள்ள
காட்டுக்குள்ள. ஆமா, இவங்க பாருங்க, எங்க பக்கத்துல ஒரு ஃபாரினர்ஸ் வந்து படுத்திருக்காங்க. இவங்க பாருங்க படுத்து 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 பாத்துட்டு இருக்காங்க. கேஷுவலா பாருங்க, நீங்க வந்து அப்படி பாக்காதீங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து கேஷுவலா வேற பாக்க தெரியாது. ஆனா இந்த ரூம், ஆமா, இந்த ரூமுக்குள்ள வந்து எந்த பக்கம் போறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் நாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். ஆனா சுத்தி காடு பாருங்க மக்களே. ஐயோ, இவன் வேற வரான். நாங்க வந்து செம்மையா இருக்குங்க. வேற லெவலுங்க பாருங்க. லைட் எல்லாம் வந்து நாங்க நடந்து போகல, அதான் எரியுதுங்க. சென்சார் லைட். சென்சார் லைட். ஆக்சுவலா இது என்ன ரூம் கேட்டீங்கன்னா, என்ன ரூம் இது? ஆமா, கேவ் ரூமா, குகை ரூமா. பாருங்க, இப்ப பாருங்க ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல அவன் வேற போயிட்டு இருக்கான். இதாங்க இந்த ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜா ஃப்ரிட்ஜ். இருங்க இங்க பாருங்க, இந்த ரூமுக்குள்ள வேற ஒருத்தவங்க தங்கி இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ பயத்துல எங்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ போறோமா வரோமோட்டு. வாங்க, நம்மளா இருந்தாலே அப்படிதான் பாப்போம். பெரிய காடுங்க, அதுக்குள்ள ஒரு 2 வீடு, அதுல ஒரு வீட்டுல நாங்க, ஒரு வீட்டுல அவங்க. இவங்க வந்து கீழே இருக்காங்க. பொண்ணு வீடு வந்து கீழே இருக்கு. ஆமா, அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், பயமா இருக்கு. மலையில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, திரும்ப போயிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள பார்த்து திரும்ப வந்துருவோம். எங்க இன்ஸ்டாகிராம் இருக்கு, அவங்கள பார்க்க பாருங்க. அருவி பகல்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா இப்ப வந்து பகல்ல காட்டுறோம், மறுபடியும் காட்டுவோம் நல்லா. பாருங்க, இந்த காட்டுக்குள்ளதாங்க தங்கி இருக்கோம். காட்டுக்குள்ளதான் தங்கி இருக்கோம். பாருங்க, பேய் ரூம்லாம் இருக்குங்க. பாப்பாவோட ரூம் பேய் ரூமுங்க. இங்க பாருங்க, இந்த ரூம்ல தாங்க பாப்பா தங்கி இருக்கு. பாருங்க, இதுக்குள்ளதாங்க தங்கி இருக்குது. யானையெல்லாம் இருக்குங்க. ஆனா அது உண்மையான யானை இல்லை. ஆமா, லைட் ஆனால இருங்க, ஆன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, மக்களே நாங்க கீழே வந்தோம். ஜீப்பு வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்ப நாங்க வந்து ரூமுக்கே போறோம். இந்த காட்டுக்குள்ள மலை மேல ஏறி போனோம். என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடம்னா எந்த இடங்க? நீ போடு, லொகேஷன் எல்லாம் போடுவோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமாங்க, வேற லெவல்ல கேட்கிற சத்தம், அருவி கொட்டுற சத்தம். அருவி கொட்டுது, என்னென்னமோ கொட்டுது. இதுதான் சாய்தான். வெளியாட்டு சாப்பிட போறோம். நல்லா இருக்கு, இடம் சூப்பரா இருக்குங்க. நைட்ல பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. பகல்ல சூப்பரா இருக்கு. சாப்பிட தூங்க அப்படிதான் இருக்கும். அங்க ரெஸ்ட் எடுக்க வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க சாப்பிட்டு ரொம்ப பெருசாயிடுச்சு. நல்லா வெயிட்ட குறைச்சோம். ஆமா, இது நல்லா ஏறி போச்சு. 6 நாள் சாப்பிடாம வெயிட்ட குறைச்சிங்க. ஆமா,
திருப்பி போய் விறகு வளர்க்கலான்னு நான் சொன்னதான் நைட்டு இங்கதான் 2 பேருக்கு தான். இவ்வளவு பெருசு நீட்டா ஒண்ணு வந்தது. என்ன இதுன்னா தெரியல எனக்கு. நான் இங்க இருக்கேன், அங்க வந்து போயிட்டு இருக்கோம். இங்க வந்து ஜபக்கிட்டே நீட்டுதான் வந்துருக்கு தெரியுமா. இவ்வளவு பெருசா நீட்டா இருந்தது. அது என்னன்னு தெரியல, தவளையா மீனாலே கம்மி தண்ணியில போவாது. நீட்டா இருந்தது, நான் பார்த்தேன். எனக்கு வந்து குட்டி முதல்ல மாதிரி தெரிஞ்சுது. அருவியில முதல்ல ஒண்ணும் வராது, வேலை இருப்பாங்க. தண்ணியில தான் முதல்ல இருக்கும். தண்ணியில இருக்கும் ஓடுற அருவியில அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இருக்குது. இதுதான் ஓடுற அருவியே கிடையாது. அப்புறம் அது பிளாட்டாதான் இருக்கு தண்ணி. தப்பா விட்டு போறோமா? இல்ல கட்டதான் கரெக்டான விட்டு தான் போறோம். பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பவான்னு வயிறு. காடு, மலை, ஹோட்டல், பகல்ல ரொம்ப அழகா இருக்குங்க. நைட்ல இந்த இடத்துல வந்து பயந்துட்டேன். ஆமா, நைட்டு தான் கொஞ்சம் பயந்து அது அதை செய்வாங்களா? அதான் யாருக்கும் ஃபங்க்ஷன் போது ஒரு ஜீப்ல வரலாம். சும்மா நடந்து போற மாதிரி அந்த இதா இருக்கும் சொல்றாங்க. அந்த வாக்கிங் டீச்சர் எடுத்துட்டு வந்துடலாமா? இப்ப அந்த சைட் ஃபுல்லா முடிச்சுட்டு வரலாம். இப்ப என்ன பண்ண போறோம்? மோசமா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவர்தான் இதோட வந்து சரியா வீடியோ காட்ட முடியல, போச்சுக்காதீங்க. இதோட நாங்க ஊருக்கு வேற கிளம்புறோம். அதெல்லாம் சும்மா போட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு போலாம். நிறைய வந்து இந்த வீடியோ நிறைய எடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்ததுல அடுத்த வாட்டி வெளியூர் போக சூப்பரா நான் போறேன். சரியா? மூணாருக்கு வந்திருக்கோம் சொன்னோம்ல, நாங்க தங்க போற ரூம் இதாங்க. என்னடா குகை மாதிரி அப்படின்னா, நாங்க வந்து இந்த குகை மாதிரி தான் நாங்க எதிர்பார்த்து வந்துருக்கோம். ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவங்க சரி, நாங்க தங்க போற ரூம் வந்து இதான். எங்களுக்கு வந்து ஒரு ரூம், இவங்களுக்கு ஒரு ரூம். வந்து எங்க ரூம் பார்த்தோம்னா வாங்க சைக்கிளிங் பண்ணுவோம். சைக்கிளிங் நம்மளால பண்ண முடியாது, கூடவே கட்டிட்டு. நீங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்து கூப்பிடுறாங்க ஃப்ரெண்ட். இது என்ன? இது ரூமா இல்ல குகையா? குகைக்குள் ஒரு ரூம். ஓப்பன் சவர். இங்க நம்ம குளிக்க வேணாம். பூச்சியா? அட்டை அட்டைப்பூச்சி. பாத்தீங்களா? ஃபுல்லா மழையா பொடைஞ்சு இதுதான் என் ரூம். கட்டிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? பாருங்க, குளிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு பாருங்க ஜக்கூசி. பெருசா இருக்குல்ல? 2 பேர் குளிக்கலாம் போல இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரர் ஒரு ஆள் தான் குளிக்க முடியும். ரூம் சூப்பரா இருக்குல்ல? டெக்கரேஷன் ஒரு வாக்கு எந்திரி. பால்கனி இருக்கு. பால்கனி இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பால்கனி சூப்பரா இருக்கு. இதுதான் பால்கனி. எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. நாங்க வந்து இவரோட பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரிப்பா வந்தோம். ஆனா வந்து இங்கே வந்து ஒரு 5-6 நாள் கிட்ட தங்கிட்டோம். அதனால இங்கே தங்கிட்டோம் ஜாலியா. உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ். கேமராமேன் அவ்வளோ
கண்டிப்பா நாங்களும் போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். சரி எங்களால பிளாக் எடுக்க முடியல இந்த வாட்டி. சரி குட்டியா கொஞ்ச நாள் தங்கியிருக்க ரூம்னாவது எடுத்துருவோம் அப்படின்றது அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். இப்ப நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் கிளம்பிட்டோம். போற வழியில ஏதாவது கார்ல ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா நாங்க எடுக்கிறோம். கார்ல ஏதாவது போக முடியாது சாப்பிடுவேன்னு சொல்ல வராங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இங்க வந்துட்டு அதிகமா செஞ்ச வேலை சாப்பாடு மட்டும்தான். சாப்பிடுறோம் தூங்குறோம் சாப்பாடு தூக்கம் சூப்பரா இருக்குல்ல. ஆனா ஏரியா வேற லெவல் இருக்குங்க. ஒருத்துங்க நீங்க வந்து ஜாலியா இருக்க வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஃபேமிலியோட செம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேற லெவல் ஜாலியா இருக்கும். சைக்கிள் போமா வாங்க சைக்கிள் ஓட்டம் போறோம். அந்த கைட்ல நடந்த நீ எடுக்கவே இல்லை எனக்கு வீடியோ. இப்போ வந்து டிவில இருந்து எல்லாமே வாட்டர் கேன் எல்லாமே வச்சிருவாங்க. பாத்ரூம் வாட்டர் கேன் எடுத்தோம் குடிச்சுக்கலாம். தண்ணி தாகமாயிடுச்சு. இது வந்து இன்னொரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இங்கே குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாமே புகைக்குள்ளேயே வந்து அவங்க எல்லாமே குடஞ்சுக்காங்க. எல்லாரும் பாருங்க ஃபுல்லா மழை பாறை எல்லாமே பாறைய குடஞ்சு கட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் போயிட்டு போற வழியில வந்து நிறைய வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறாங்க. வெளியில வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. ரூமுக்குள்ள சூப்பரா ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா பயங்கர கூலிங்னு சொல்ல முடியாது. ஆனா ஏரியா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கூலிங் வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த மாசத்துலயே கம்மியா இருக்கு. சைக்கிள் ஓட்ட போறோம் மந்திபாய் எப்படி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் ஓட்ட போலாம் ஃப்ரெண்ட். உட்கார ஃப்ரெண்ட் நானு. என்ன சைக்கிள் இது ஒரு வித்தியாசமா இருக்கு. கேமராமேன் ஐயா சைக்கிள் முன்னாடி போகுது குழப்பம் இல்லையா? பத்திரமா இருங்க வர ஒரு நிமிஷம் கம்ஃபர்டபுளா உட்காருங்க. ஓகே எங்க இருக்காரு அவரு? கீழ போலாம். ரெடி வேமா அவுட் முன்னாடி போ அப்பதான் போவோம். எப்படி இருந்தது அனுபவம்? ஜாலியா நான் நேற்று 2 வாட்டி போயிட்டேன்ல, அதனால பயம் இல்லை.